வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு ஒரு சில மரங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த மரங்களை பற்றி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த எடுத்து இதை நம்ம கஷாயமாக்கி குடிச்சோ இல்லை இந்த மரத்தோட வேறு தண்டு இலை ஏதாவது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்காம, ஜஸ்ட் இந்த மரம் வந்து சித்தர்கள் என்னென்ன பலன் கிடைக்கும், இந்த மரத்தால் நமக்கு என்னென்ன மருந்தாக செஞ்சுக்கலாம், இல்லைனா அந்த நம்மளுக்கு என்னென்ன நோய் தீரும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மரத்தை சுற்றி நம்ம இருந்தாலே போதும், அதோட காற்றுப்பட்டு நம்ம சுவாசிக்கும் போது தானாகவே இந்த உடம்புல வந்து இந்த நோய்கள்லாம் நமக்கு அண்டாதுங்கிறது தான் நம்மளோட நம்பிக்கையாக இருக்க முடியும். முதல் விஷயம் வந்து மருத மரம் இருக்கிறதால புழு நோய்கள், அதாவது வயிற்றில் இருக்கிற புழுக்கள் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்று வலி ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி உடலை வந்து நல்லா வன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வேங்கை மரம் இருந்துச்சு, அதை வந்து நம்ம, அதாவது சித்த மருத்துவர்கள் இந்த ஒவ்வொரு மரத்தோட இலையும் சரி தலையும் சரி பட்டையும் சரி ஏதோ ஒரு வகையில் வந்து இதை வந்து அவங்க மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுமக்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, இந்த மரத்தோட காற்றுப்பட்டு நம்ம சுவாசித்தாலே, நம்மளை சுற்றி இந்த மரங்கள் இருந்தாலே இந்த மாதிரி நோய்கள்லாம் வராது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். வேங்கை மரம் வந்து நல்லா காசும், அதாவது இரைப்பு இருமல்னு சொல்லுவாங்க, இழுத்து இழுத்து சுவாச காசம் ஃபுல்லாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க, வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வன்னி மரம் வந்து நம்ம உடலுக்கு வந்து வெப்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. வாத பித்த கபதோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனஸ் பிரச்சனைக்கு சிறந்த மருந்து இந்த மரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வன்னி மரம் பக்கத்தில் இருந்துச்சுனாலே நமக்கு சுவாச காச பிரச்சனையும் சரி, சைனஸ் பிரச்சனையும் சரி, வாத பித்த கப முக்குற்ற தோஷங்களும் சரி நமக்கு அண்டாது. அடுத்தது புரச மரமும் வயிற்று நோய், வயிற்றுப்புழு, கழிச்சல், உடல் குடைச்சல், அதாவது உடல் குடைச்சல்னாலே உடலில் ஏற்படுற வலிகள், டயர்ட்னஸ் சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இருவாட்சி மரமும் உஷ்ணமத்தை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி சரீரத்துக்கு, அதாவது உடம்புக்கு வந்து நல்ல வனப்பை கொடுக்கும், நல்ல வாசனையை கொடுக்குன்றாங்க. அப்போ ஸ்கின் பிரச்சனை எதுவுமே வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மூர்ச்சை நோய்கள், மயக்கமே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க இருவாட்சி மரம். ஸோ காட்டாத்தி மரம் வந்து அக்னி மாந்தம், அதாவது வயிற்று பிரச்சனை தான் திரும்பவும், அதாவது அக்னி மாந்தம் சொன்னாலே வயிற்று எரிச்சல், அதேமாரி செரிமான பிரச்சனை எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இருமல் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காட்டாத்தி மரம், இருவாட்சி மரம், புரச மரம், வன்னி மரம், வேங்கை மரம், மருத மரம், இதை சுற்றி எல்லா மரங்களும் இருந்தால் நமக்கு நல்லது. அட்லீஸ்ட் 2 மரங்கள்னாலும் நம்மளை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா, அதனால தான் ஒவ்வொரு தடவையும் மரங்களுக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கணும். மரத்தை அழித்து நம்ம இருக்கவே முடியாது. எப்போதுமே இந்த மரம் நமக்கு நல்ல மருந்தாகவே அமையும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.